நீங்க 2 பேருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, 2 பேருக்குமே 10,000 கொடுத்துருக்கீங்க. அண்ட் 2 பேருக்குமே 2 இயர்ஸ்க்கு 15% தான் கொடுத்துருக்கீங்க. ஆனா இருக்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இவருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் அவருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயும் கொடுத்துருக்கீங்க. அப்ப 2 பேர் கொடுக்குற அமௌண்ட்டோட டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? விச் மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் 225 rupees தான் இருந்திருக்கும். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ r/100 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது ரெண்டுத்துக்கும் அப்பர்ல வரும். அது மாதிரி 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ இதுக்கு என்னது எனக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, டி அப்படியே வச்சுக்கிறேன். 2 பேருக்குமே கொடுத்துருக்க பிரின்சிபல் என்னது, அந்த 10,000 rupees. ஸோ 10,000 எழுதியாச்சு. இன்டூ ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு சொன்னோம், 15 டிவைடட் பை 100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ சால்வ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும், 10,000 இன்டூ 15 ஸ்கொயர் பண்ணா 225 டிவைடட் பை 100 ஸ்கொயர் பண்ணா 10,000 கேன்சல் ஆயிட்டு அப்ப மிச்சம் எவ்வளவு வந்திருக்கும், 225. அவ்வளவுதான். இதே மாதிரியான ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அந்த சம்ம ட்ரை பண்ணி பாருங்க.